Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, we shall start with opening prayer. It is our usual practice to start the meeting with a prayer. This time I request Brother Madheshwaran from Namakkal district to open the meeting with a word of prayer. Over to my dear brother Madheshwaran. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் என்றென்றும் சதா காலங்களிலும் ஜீவனோடு வீற்றிருக்கக்கூடிய அன்பு ராஜாவே ஸ்தோத்திரம். தகப்பனே கர்த்தாவே, இப்பொழுதுமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடினமான நாட்கள் தகப்பனே கர்த்தாவே நாங்கள் கடப்பதற்கு தகப்பனே கடந்த ஓராண்டாக தகப்பனே கர்த்தாவே இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மிகவும் தகப்பனே கர்த்தாவே அப்பா மன உளைச்சலுக்கு ஆளாகி தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நகர்த்துவது மிகுந்த கடினமாக இருக்கிறது ராஜா. அதுவும் இப்பொழுது தகப்பனே கர்த்தாவே மீண்டுமாக அதை விட இருமடங்கு தகப்பனே கர்த்தாவே வேதனை அளிக்கக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது. தகப்பனே கர்த்தாவே இந்த மீட்டிங்கை தகப்பன் தாமே ஒரு ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி தகப்பனே அநேகம் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகும், இளைப்பாய் இருக்கக்கூடிய இருதயத்துக்கு மருந்தாகும் தகப்பனே கர்த்தாவே தேவ வார்த்தைகளை கர்த்தர் தாமே தந்து ஆறுதல் படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இது கர்த்தாவே மனுஷரால் உண்டானதல்ல, கர்த்தாவே உம்முடைய அனாதை தீர்மானத்தின்படி நீர் நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கர்த்தர் தாமே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே இந்த மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை இருக்க வேண்டும் நமக்கு கெஞ்சமன்றாடுகிறோம். ஜெபிக்கக்கூடிய சகோதரர்கள், பாடல் பாடக்கூடிய சகோதரர்கள் தகப்பனே கர்த்தாவே, அதே போல தகப்பனே கர்த்தாவே செய்தி கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசரை கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரங்களை அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே கர்த்தர் தாமே உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் கெஞ்சமன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே பாடல்கள் மூலமாகவும் தகப்பனே கர்த்தாவே செய்தி மூலமாகவும் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் கெஞ்சமன்றாடுகிறோம். இதற்கு பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய கோடம்பாக்கம் சபையாரையும் விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களின் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே மகிமையின் நாளிலே கர்த்தாவே இதற்கேற்ற பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷத்தின் நிலைமையிலே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் உம்முடைய விசேஷித்த கிருபை இருக்க வேண்டுமா கெஞ்சமன்றாடுகிறோம். பெற்றோர்களுடைய கர்த்தாவே ஆரோக்கியத்திலும் சுகபல ஜீவனிலும் கர்த்தருடைய கர்த்தாவே விசேஷித்த கிருபை இருக்க வேண்டுமா கெஞ்சமன்றாடுகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அப்பா பெரியவர்களை கர்த்தாவே நீர்தாமே பத்திரமாய் பார்த்துக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சமன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். Thank you, brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu for the opening prayer. May the blessed Lord be with you and your family and the assembly where you're in fellowship with. Today we have the singing session, and the singing time will be led by my family, Sister Tissy, Doreen sister, and Sister Doreen, and a young a boy, Darren, Master Darren. We praise God for the dear ones, and they will be leading us with the songs. Over to them right now, and we will see what the Lord is doing through them. Over to these three.
ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, காலங்கள் மாறும் கவலைகள் தீர காரணம் நீர்தானையா, காலங்கள் மாறும் கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. உந்தன் சாட்சியாய் வாழ உந்தன் சாட்சியாய் வாழ ஆசை உன்னிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உன்னிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, காலங்கள் மாறும் கவலைகள் தீர காரணம் நீதானையா, காலங்கள் மாறும் கவலைகள் தீர காரணம் நீதானையா. தொடர்ந்து நாம் தமிழ் பாடல் புத்தகத்திலே 672வது பாட்டை பாடுவோம். நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேன் என்ற 672. நடத்தின வீதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ, என்னை நடத்தின வீதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ.
பாதையெல்லாம் காலம் பற்றி நடத்தினீரே கடந்து வந்த பாதையெல்லாம் காலம் பற்றி நடத்தினீரே கண்ணீர் துடைத்து என் கவலைகள் நீக்கி கண்ணீர் துடைத்து என் கவலைகள் நீக்கி என்னை நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ என்னை நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ என்றும் ஓடத்திலே தனிமையில் சென்ற போது வாழ்க்கை என்னும் ஓடத்திலே தனிமையில் சென்ற போது தைரியம் தந்து உன் வசனம் தந்து தைரியம் தந்து உன் வசனம் தந்து என்னை நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ என்னை நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ துக்கங்கள் நேர்ந்த போது நொறுங்குண்டு அழுத போது துக்கங்கள் நேர்ந்த போது நொறுங்குண்டு அழுத போது மார்போடு அணைத்து மாறுதல் தந்து மார்போடு அணைத்து மாறுதல் தந்து என்னை நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ என்னை நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ Praise be to God for the songs. We glorify the living God for the thankfulness that we all should have for our living God, that even this day He has kept us safe from these problems, not only from the pandemic that is severely giving us a lot of difficulties, but more important, we have to remember that every day we are living by the grace of the Lord Jesus Christ and His Father. We praise God for what God has done in our lives. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We have today along with us, as we had day before yesterday, Evangelist
Manoj Matthew from Abu Dhabi, and we praise God for his presence and for him having accepted our invitation, the Kodambakkam Christian Brethren Assembly invitation. This is the 263rd Kodambakkam Zoom Bible study meeting, and the Lord has been leading us almost a year. Just 1 week afterwards, we will reach a year of completion on May 11th. And God has been faithful, and many Bible scholars, teachers who have really done their homework and come and preached and taught. We praise God for that. May the blessed Lord be with each one of us. We are also at the same time sad, and we are having the great hope to see the dear ones, few of the dear ones whom we have lost. We praise God for what they have done in their wilderness journey in this world, as they have been a testimony and a witness for the Lord through their teachings. Especially, we remember the bereaved family members of MJ Babu uncle. We this time bring that he had been with us last year, and also through the December first week when we had completed the dedication of the assembly. We praise God for him having come and given the word for the 1 year dedication anniversary. We also praise God for the great witness of Evangelist Shaluti Nainan. We remember his bereaved family members also. And thus, there are many souls who have lost, whom we do not know personally, but the Lord knows them. We praise God for their witness and testimony in their life. Now, the topic that we will be concentrating on this evening time will also be the topic that we had gone through the last day before yesterday. The same topic from Judges, and that's an important one. Everyone, the words are this, like this, everyone started to do as they liked. In those days, there were no kings, and each one did in their will. So they did as they liked. That is what we come to understand from the last verse, and in the 17th chapter of Judges. We praise God for God enabling our dear evangelist Manoj Matthew to expound from these Bible verses. Now we shall go into the Bible study. Let us be prepared as the individuals and families in this regard, and go into the Bible study for the blessing of the Bible study. I request let us pray for the blessing of the Bible study. Gracious and loving Heavenly Father, glorious God, eternal one, we thank and praise thee for this time that was granted unto us to come to thy holy presence, to remember thee, to glorify thee,
At the same time, more importantly, to listen to thy word. We thank thee for the songs that have been sung. We also praise thy name for the word that is going to come to us. May thou help us, strengthen us, and guide us in this dark world. Lord, we are reminded of those words, ye are the light and the salt of the world. Father, if we are without light and if we are saltless, what is the use of us? That's the next question. Father, enable us to understand that in those days, as each one of them lived in their own eyes as it pleased them, Lord, we pray that thou may grant us the wisdom that we may not be like that, but do a greater work, blessed work than previous generations, for thy will to be accomplished, thy purpose to be accomplished in our lives. Father, we thank and praise thee for Brother Manoj Matthew from Abu Dhabi. Lord, we thank thee for the word that he is going to speak to us to the strength, to thy strength. Lord, may thou bless him, strengthen him, and use him. We pray for every one of us who have joined. May thy grace be with each one of us as we listen to thy word. Father, we pray that thy name may be glorified through us and we would inch closer to thy heart. After we hear this word, Father, we pray. We thank thee for everything. We give thee all honor and glory. Father, now we are going into the time. Be with us. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. We also have with us Brother Samuel Martin from Pondicherry. He will be translating the message, the Bible study from English to Tamil. May we also look forward in the grace of the Lord, a better and blessed translation from him as usual. Over to Abu Dhabi to Brother Matthew, Manoj Matthew, and also to Pondicherry, Brother Samuel Martin. Praise the Lord, and once again, greetings to you all in the matchless name of Lord and Savior Jesus Christ. Yes, brother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முறை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். I thank the Lord for the privilege again tonight in God's presence to meditate his holy word. இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கின்றேன். As Brother Santosh said in the introduction, these days are very days of sorrow and sadness to our hearts. சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் சொன்னது போல இந்த நாட்கள் நம்முடைய இருதயத்திற்கு துக்கமான நாட்களாய் இவைகள் காணப்படுகின்றன. The dear ones, those who are very close to our hearts, are being taken away from the earth. நம்முடைய இருதயத்திற்கு நெருக்கமானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். Yes, we have sorrow and we have grief in our heart, but we have to look forward to that great day when what is sown in weakness, sown in dishonor, will be raised up in glory. நம்முடைய இருதயத்திலே துக்கமும் வருத்தமும் இருந்தாலும் கூட இங்கே பலவீனத்திலே குறைவுகளிலே விதைக்கப்பட்ட காரியங்கள் மகிமையிலே விதமாய் முளைத்து எழும்புகிறது என்பதை பார்க்க ஆவலோடே நாம் காத்திருக்க வேண்டும். In our previous session, day before yesterday, we start discussing about the condition of the people at the time of Judges. In those days, there was no king in Israel and the people did as they like. நேற்றுக்கு முந்தைய தினத்திலே நாம் சிந்தித்தோம், நியாயாதிபதிகளின் காலத்திலே ஜனங்கள் தங்களுக்கு சரிபோனபடி செய்து வந்தார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். Prophet Samuel, in his old age, he was writing
this book to the children of Israel at the time of the king Saul. முதிர் வயதான தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சவுலின் ராஜ்யபார காலத்திலே இந்த புத்தகத்தை அவர் எழுதினார் என்பதை நாம் கண்டோம். Though there was a king in that time, but still the effect was that Saul was chasing David and there was no proper rule at Jerusalem and in Israel. அங்கே ராஜாவாக சவுல் இருந்தாலும் கூட இஸ்ரவேலை அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறதை காட்டிலும் தாவீதை பின்தொடர்கிறவராய் அவர் இருந்தார். அங்கே சரியான விதத்திலே அங்கே ராஜா ஆட்சி செய்யவில்லை. And we know so many kinds of sins and sorceries and immoralities crept into the borders of Israel. இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளாக அநேக விதமான பாவங்களும் குறி சொல்லுதலும் விபச்சாரமும் நுழைந்தது என்பதை நாம் சிந்தித்தோம். Samuel burdened in his heart, he was writing to the people of Israel what happens when there is no rule, proper rule. சாமுவேல் தன்னுடைய இருதயத்திலே பாரம் கொண்டவராய் சரியான அரசாட்சி இல்லாத போது என்ன நடக்கும் என்பதை சொல்லும்படியாய் இதை எழுதியிருக்கின்றார். Immorality and idolatry, the moral degradation was happening among the children of Israel. விபச்சாரமும் விக்கிரக ஆராதனையும் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களும் அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டது. Everyone did as they like. அவனவன் தன் விருப்பத்தின்படியாய் தனக்கு சரிபோனபடியாய் செய்து வந்தான். Tonight also we are going to continue the subject. இன்றைய சாயங்காலத்திலும் அதே தலைப்பிலே நாம் தொடர இருக்கின்றோம். But we are going to come to a sisterly book of the book of Judges. ஆனால் நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு ஒத்து இருக்கிற இன்னொரு புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். By that I hope you understood the sisterly book, I mean the book of Ruth. அதற்கு ஒத்து இருக்கிற புத்தகம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள், ரூத்தின் புத்தகம். There are only two books which are written in the name of a woman in the Old Testament, that is the book of Ruth and book of Esther. பழைய ஏற்பாட்டிலே பெண்களின் பெயரை கொண்டு எழுதப்பட்டிருக்கிற இரண்டு புத்தகங்கள் உண்டு, ரூத் மற்றும் எஸ்தர். And for our understanding and our note, let me mention one thing. The book of Judges and book of Ruth were one book in the original Hebrew Old Testament. நான் ஒரு காரியத்தை நம்முடைய குறிப்பிற்காக நான் சொல்லுகின்றேன். எபிரேய பாஷையிலே முன்னாக நியாயாதிபதிகள் புத்தகமும் ரூத்தின் புத்தகமும் ஒன்றாக ஒரே புத்தகமாக தான் இருந்தது. In the Hebrew Bible, the book of Judges and book of Ruth are one book. எபிரேய வேதாகமத்திலே நியாயாதிபதிகளின் புத்தகமும் ரூத்தின் புத்தகமும் ஒரே புத்தகம்தான். By that we can understand both books were written by the same author. அதன் மூலமாக இரண்டு புத்தகங்களும் ஒரே நபர் தான் எழுதினார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Look at the book of Ruth chapter 1 and verse 1. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். There we can see, now it came about in the days when the judges governed. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்று அது ஆரம்பிக்கிறது. From that particular phrase we can understand that this book was written after the period of Judges. நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு பின்பதாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கின்றோம். After the period of Judges. நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பின்பதாக. That means now there is no judge in Israel. அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேலிலே இப்பொழுது நியாயாதிபதி இல்லை. Now there is a king in Israel. இப்பொழுது இஸ்ரவேலிலே ஒரு ராஜா இருக்கின்றார். Now when you come to the last chapter of the book of Ruth, ரூத்தினுடைய புத்தகம் கடைசி அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்றால், there we can see the genealogy of Boaz mentioned there. அங்கே போவாசினுடைய வம்ச வரலாறு அட்டவணை கொடுக்கப்படுகிறது. And it is coming down to David. தாவீது வரைக்குமாய் அந்த அட்டவணை கொடுக்கப்படுகிறது. That means it was written after David became a famous person. அதனுடைய அர்த்தம் தாவீது ஒரு பிரபல்யமான நபராக மாறினதற்கு பின்பதாக இது எழுதப்பட்டிருக்கும். One more thing I want to note here, Solomon's name is not mentioned there. இங்கே இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், சாலமோனுடைய பெயர் இங்கே கொடுக்கப்படவில்லை. That means that it was written before the time of Solomon. அதனுடைய அர்த்தம் சாலமோனுக்கு முன்பதான காலத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. The genealogy ends at David. That means that it was written during the
after David became important, a famous person. தாவீதோடு கூட இந்த வம்ச வரலாறு அட்டவணை நிறைவடைகிறது. அதனுடைய அர்த்தம் தாவீது அப்போதைக்கு பிரபலமான ஒரு நபராய் அவர் இருந்தார். So that's why Bible scholars believe that this book is also written by Samuel the prophet at the same time as the book of Judges. அதனால் தானே வேத வல்லுநர்கள் இப்படி எண்ணுகிறார்கள். நியாயாதிபதிகள் எழுதப்பட்ட அதே காலத்திலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலினாலே இந்த புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது. Okay, those words are just for introduction. அறிமுகத்திற்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன. Now let us come back to our subject. நம்முடைய தலைப்பிற்கு நாம் திரும்பி வரலாம். In those days there was no king and everyone did as they like. அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். The book of Judges is an appendix to the book, the book of Ruth is an appendix to the book of Judges. ரூத்தினுடைய புத்தகம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாய் அதன் பின்னாக வருகிறதா இருக்கிறது. In the last chapters of the book of Judges, we can see the story. What did the people do in the time of Judges? நியாயாதிபதிகளின் காலத்திலே ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற வரலாறு அந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. In chapter 18 and chapter 19, we have the history of idolatry. 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரங்களிலே விக்கிரக வணக்கத்தினுடைய வரலாறு அங்கே கொடுக்கப்படுகிறது. Very clearly we discussed last time. I am not coming to detail of that tonight. அதை குறித்து நாம் தெளிவாய் ஏற்கனவே சிந்தித்தோம். இப்பொழுது மறுபடியும் சிந்திக்க தேவையில்லை. Then come to chapter 20 and 21, we have the immorality among the people of Israel. 20-21ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது ஜனங்களினுடைய துன்மார்க்கம், அவர்களுடைய விபசார பாவத்தை குறித்து அங்கே வாசிக்கின்றோம். Those are very highly standard sin, idolatry and immorality. அவைகளெல்லாம் மிக பெரிய பாவங்களா எண்ணப்படுகின்றன, விக்கிரக வணக்கமும் விபசாரமும். But when you come to the book of Ruth, நாம் ரூத்தினுடைய புத்தகத்திற்கு வரும்பொழுது the author is not mentioning about such kind of very highly rejected sins. அந்த விதமான பெரிய தள்ளப்பட்ட அவ்விதமான பாவங்களை குறித்து எழுதினவர் அந்த புத்தகத்திலே நமக்கு சொல்லவில்லை. I mean that not highly regarded highly sins, high standard sins. நான் சொல்ல வருவது என்னவென்றால் அவைகள் பெரிய பாவங்களாய், மிகவும் கொடுமையான பாவங்களாய் அவைகள் இருந்தன. But here in the book of Ruth also there is sin continuing. Chapter 1. ரூத்தினுடைய புத்தகத்திலும் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பாவம் தொடரத்தான் செய்கிறது. But the sin here is different. ஆனால் இங்கே காணப்படுகிற பாவம் அது வித்தியாசமாய் இருக்கிறது. Everyone did what was right in their own eyes. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். Here we can see in Ruth chapter 1 the spiritual degradation of a godly family in Israel. இங்கே ரூத்தினுடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எப்படியாய் கீழாய் போனது என்பதை இஸ்ரவேலிலே நாம் காண்கின்றோம். In the book of Judges we have wicked people committing immoral sins. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே துன்மார்க்கமான ஜனங்கள் அவர்கள் பாவத்திலே விழுவதை, பாவம் செய்வதை நாம் கண்டோம். But here when you come to the book of Ruth, it is not wicked people are doing sin. Here a godly family is committing spiritual degradation. இங்கே துன்மார்க்கமான ஜனங்கள் அல்ல, தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பம் அவர்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சியிலே விழுகிறதை நாம் காண்கின்றோம். They were not a simple family, they were a famous family. அவர்கள் சாதாரண ஒரு குடும்பம் அல்ல, அவர்கள் பிரபலமான ஒரு குடும்பத்தார். You know why I said? நான் ஏன் அதை இப்படி சொல்லுகின்றேன்? When Naomi came back to Bethlehem, நகோமி பெத்லகேமுக்கு திரும்பி வந்த பொழுது, you know what was the condition? Chapter 1 verse 19. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். All the city came together. ஊரார் எல்லாரும் கூடி வந்தார்கள். That means Naomi and her family was a famous family in the city of Bethlehem.
அதனுடைய அர்த்தம் நகோமியும் அவளுடைய குடும்பமும் பெத்லகேமிலே ஒரு பிரபலமான எல்லாரும் அறியப்பட்ட ஒரு குடும்பமாய் இருந்தார்கள். That's why when she came back, everyone were happy that Naomi came back. ஆகவே அவர்கள் திரும்பி வந்த பொழுது நகோமி திரும்பி வந்தாள் என்று சொல்லி எல்லாரும் அதை குறித்து சந்தோஷமுடையவர்களாய் இருந்தார்கள். Okay, we will come to that later. அதை குறித்து நாம் பின்னதாக வரலாம். Why I said that? Because this family of Elimelech and Naomi were not a simple family. They were very famous family, very godly family in Bethlehem. இந்த எலிமலேக்கு நகோமி இந்த குடும்பத்தார் சாதாரண குடும்பமாய் இருக்கவில்லை. அவர்கள் தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாய் பிரபலமானவர்களாய் பெத்லகேமிலே காணப்பட்டார்கள். That is revealed by their names. அவர்களுடைய பெயரிலிருந்து அது நமக்கு வெளியாக்கப்படுகிறது. All those things are known to us. That's why I am going very fast. அவைகளெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆகவே நான் வேகமாக செல்லுகின்றேன். Elimelech means my God is king. எலிமலேக்கு என்பதற்கு என் தேவன் ராஜா என்று பொருள்படும். Let me say like that, the Almighty God's name is there in his name. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் அவனுடைய பெயரிலே அங்கே இருக்கிறது. Eli means Almighty God. எலி என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தமாகிறது. That is coming from El, that is God. Elohim is the Almighty God. ஏலோகிம் என்கிற வார்த்தைகளிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற பெயர் அர்த்தமுடையதா இருக்கிறது. அதிலிருந்து இந்த பெயர் எலிமலேக்கு வந்திருக்கிறது. He is the one who bears the holy name of God. அவன் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பெயரை தன்னிலே தரித்திருக்கின்றான். And you know what is the meaning of Naomi? We know that Naomi means pleasant. நகோமி என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் நல்ல ஒரு காரியம், நல்ல அருமையான ஒரு பெயரை அது காண்பிக்கிறது. That is the godliness they had in their family life. அவ்விதமான தேவ பக்தியை அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே கொண்டிருந்தார்கள். See, when God is my king, my life is pleasant, happy. தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பம் இனிமையா இருக்கிறது, அது நன்றாய் இருக்கிறது. But look at the names of their sons. ஆனால் அவர்களுடைய குமாரர்களுடைய பெயர்களை கவனித்து பாருங்கள். Mahlon and Kilion. மக்லோன் மற்றும் கிலியோன். Mahlon means weak, Kilion means lean. மக்லோன் என்று சொல்லும் பொழுது பலவீனம் என்றும், கிலியோன் என்று சொல்லும் பொழுது மெலிந்து போன என்றும் அர்த்தமாகிறது. A godly parents' names of their children are entirely different. தேவ பக்தியுள்ள ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர் முற்றிலும் வித்தியாசமாய் இங்கே காணப்படுகிறது. That was a custom in Israel that people used to name their children according to the current situation. இஸ்ரவேலிலே இப்படி ஒரு பாரம்பரியம் இருந்தது. அவர்கள் தங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை வைத்து தங்களுடைய பிள்ளைக்கு பெயரிடுவார்கள். See, when Rachel gave birth to the second son, she named Benoni. ராகேல் தன்னுடைய இரண்டாவது குமாரனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். You know what is the meaning of Benoni? பெனோனி என்பதற்கு அர்த்தம் என்ன? Son of my sorrow. என்னுடைய வருத்தத்தின் மகன். So that the birth gave so much pain to Rachel and she passed away. Before she passed away, she gave the name Benoni. அங்கே ராகேலுக்கு அது அதிக வருத்தத்தை கொடுத்தது. அதிலே மரணித்து போனால் அதற்கு முன்பதாக அவள் பெனோனி என்று அங்கே பெயரிட்டிருந்தாள். What I'm trying to say is that kind of naming was a custom, a very common thing in Israel. அவ்விதமாக பெயரிடுதல் அங்கே ஒரு வழக்கமாய் இருந்தது. அவர்கள் அவ்விதமாய் பொதுவாய் பெயரிடுவார்கள். Here see, Elimelech and Naomi gave the name to their children, weak and lean. இங்கே நகோமியும் எலிமெலேக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் என்றும் மெலிந்து போனவன் என்றும் பெயர் கொடுக்கிறார்கள். You know why? ஏன் அப்படி செய்தார்கள்? That was the condition in Israel in the time of Naomi and Elimelech. எலிமெலேக்கு நகோமி இருந்த அந்த காலத்திலே இஸ்ரவேலினுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. There we can see there was famine in Israel. இஸ்ரவேலிலே அங்கே பஞ்சம் உண்டாயிற்று என்று நாம் அங்கே காண முடிகிறது. We can understand from the book of Judges, so many times the enemies came and oppressed them and they did not have anything to eat.
நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அநேக எதிரிகள் வந்து தேசத்தை ஒடுக்கினார்கள், அங்கே அவர்களுக்கு சாப்பிடக்கூட ஒன்றும் இல்லாதிருந்தது. We know from the book of Deuteronomy chapter 11, 13 to 17 that famine is the result of sin. அங்கே லேவியராகமம் Deuteronomy. நாம் அங்க இவ்விதமாய் என்னாகமம் உபாகமம் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அங்கே அவர்களுக்கு உணவு இல்லாது இருந்தது, அவர்கள் பஞ்சத்திலே இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். No, in the book of Deuteronomy chapter 13, chapter 11, 13 to 17, we read that famine is the result of sin. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிக்கிறோம். பஞ்சம் அது 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே பாவத்தினுடைய விளைவாய் அங்கே பலன் கொடாமல் பஞ்சம் வருகிறது என்று நாம் வாசிக்கின்றோம். That's a result. That's a result of sin is famine. பாவத்தினுடைய பலன், பாவத்தின் நிமித்தமாக அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. So the times of Elimelech and Naomi is very clear here. It was a time of sin and it was a time of famine. ஆகவே எலிமெலேக்கு நகோமி அவர்களுடைய நேரம் அது பாவத்தின் காலமாய் இருந்தது, அங்கே பஞ்சம் கொடுமையாய் காணப்பட்டது. And we know that Elimelech and the family, they went down to Moab. எலிமெலேக்கும் அவனுடைய குடும்பத்தாரும் மோவாபிற்கு இறங்கி கீழாக சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். You know why did they go down to Moab? மோவாபுக்கு அவர்கள் ஏன் கீழாக இறங்கி செல்ல வேண்டும்? In the book of Jeremiah we read that Moab was always fertile. எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், மோவாப் எப்பொழுதும் அது வளமான ஒரு தேசமாய் இருந்தது. Moab never went into captivity. மோவாப் தேசம் ஒருபோதும் அது அடிமைத்தனத்துக்கு உட்படவில்லை. That means Moab was a very good place, always a place of plenty. That's why they went down to Moab. ஆகவே மோவாபிய தேசம் எப்பொழுதும் அது பசுமையாய் இருக்கும், எப்பொழுதும் அங்கே நிறைவாய் காணப்படும், அதனாலே அவர்கள் மோவாபிய தேசத்திற்கு கடந்து சென்றார்கள். Look at the godly family in the days of sin and in the days of famine. They are going down to spiritually degraded Moab. இங்கே தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பம் பாவம் நிறைந்த நாட்களிலே, பஞ்சமான நாட்களிலே அங்கே மோவாபிய தேசத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆவிக்குரிய வீழ்ச்சி அதற்கு நேராய் செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். For my surprise, I can understand nobody stopped them. என்னுடைய ஆச்சரியம் என்னவென்றால் ஒருவரும் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. Look at Leviticus chapter 25 and verse 35. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திற்கு வாருங்கள். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும், பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. See here, if your brother is unable to live, if he is poor, others have take care. That is a law of Moses. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் என்னவென்றால், உன் சகோதரன் தரித்திரப்படுவான் என்று சொன்னால் அவனை கைவிட்டு விடக்கூடாது, அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். Now because of poverty, famine, this godly family is going away, but nobody took care of them. ஆனால் இங்கே பஞ்சத்தினாலே அங்கே குறைவு ஏற்பட்டதினாலே இந்த குடும்பம் அவர்கள் வெளியே செல்கின்றார்கள், ஒருவரும் அவர்களை கவனிக்கவில்லை. That was the condition in the days of judges. நியாயாதிபதிகளினுடைய காலத்தின் சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது. When godly people perishing, godly people are degenerating in their spiritual life, there was nobody to support them. அங்கே தேவ பக்தியுள்ள குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு நேராய் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவரும் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு இல்லை. No wonder there was spiritual degradation in the time of judges. ஆகவே நியாயாதிபதிகளின் காலத்திலே ஆவிக்குரிய குறைவு இருந்தது, ஆவிக்குரிய வீழ்ச்சி காணப்பட்டது, அதிலே சந்தேகமே இல்லை. Come to the book of Nehemiah. நெகேமியாவின் புத்தகத்திற்கு வரலாம். I want just to note down a good example from Nehemiah in this regard. இந்த விதத்திலே நெகேமியாவின் புத்தகத்திலே ஒரு குறிப்பை நான் காண்பிக்க விரும்புகின்றேன். Look at verse 2.
நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் chapter 1 verse 2. முதல் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். See what Nehemiah did here? இங்கே நெகேமியா என்ன செய்கின்றார்? Some people are coming back from Judea. சில சகோதரர்கள் யூதேயாவில் இருந்து திரும்பி வருகின்றார்கள். We know they went back to Jerusalem along with Ezra the priest. ஆசாரியனாகிய எஸ்ராவோட கூட அவர்கள் எருசலேமுக்கு சென்றிருந்தவர்கள். And there is still a remnant in Persia. They are also eagerly waiting to go back. பெர்சியாவிலே மீண்டவர்கள் உண்டு. அவர்களும் மறுபடியும் அங்கே செல்லுவதற்கு அவர்கள் ஆவலோட காத்து கொண்டிருக்கிறார்கள். Because Jerusalem was their center, Jerusalem was their hope. They all wanted to go back. எருசலேம் தான் அவர்களுடைய மையமா இருக்கிறது, அவர்களுடைய நோக்கமா இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறது. எல்லாரும் அங்கே செல்ல வேண்டும் என்று விருப்பத்தோட இருக்கின்றார்கள். There was a young man, his name is Nehemiah. அங்கே ஒரு இளைஞன் இருந்தான், அவனுடைய பெயர் நெகேமியா. He wanted to go back to Jerusalem, but he could not go because he was in the court palace. அவன் அங்கே எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான், ஆனால் அவன் செல்ல முடியவில்லை. அவன் அரண்மனையிலே இருந்தவன். But one day, to his surprise, he saw something happening. ஒரு நாளிலே அவன் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஒரு காரியம் நடந்தேறினது. What was happening? என்ன நடந்தது? The people, those who went back to Jerusalem, they are coming back to Persia. எருசலேமுக்கு சென்ற சில சகோதரர்கள் பெர்சிய தேசத்திற்கு திரும்பி வருகின்றார்கள். Nehemiah could not understand why my people who went back, why are they coming back again to the Gentile nation? இங்கே என்னுடைய சகோதரர்கள் இங்கே இருந்து திரும்பி சென்றவர்கள் மறுபடியுமாய் புறஜாதி தேசத்திற்கு அவர்கள் அங்கே இருந்து ஏன் திரும்பி வர வேண்டும் என்று யோசிக்கின்றான். Let me say like this. நான் இப்படி அதை சொல்லுகின்றேன். Nehemiah was a godly leader and he had spiritual eyes to see the degeneration happening among the children of God. நெகேமியா ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான், ஆவிக்குரிய தேவபக்தியுள்ள மனிதனாய் இருந்தான். ஆவிக்குரிய ரீதியிலே இதை பகிர்ந்து பார்க்கத்தக்கதாய் அங்கே வீழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை அவனால் உணர முடிந்தது. Today so many people are going back to Persia, going back, but nobody is there to see that, nobody is there to mind that. இன்றைக்கு அநேகர் பெர்சியாவிற்கு அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். அதை கண்டுகொள்ள, அதை பார்க்க ஒருவரும் இங்கே இல்லை. Nehemiah stopped them. Nehemiah asked, my dear brothers, what happened? What happened to Jerusalem? What happened to the people? நெகேமியா அவர்களை தடுத்து நிறுத்தி கேட்கின்றான், சகோதரரே, அங்கே என்ன நடந்தது? அங்கே உள்ள ஜனங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவன் கேட்கின்றான். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, God has made us alive on the earth. கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே ஜீவனோட கூட வைத்திருக்கின்றார். We have a responsibility. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. What is the responsibility? அந்த பொறுப்பு என்ன? We have to prevent people going down, degenerating, degrading in their spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழாய் சென்று கொண்டிருக்கிற, அங்கே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. Today we don't have like that spiritual leaders. அந்த விதமான ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மிடத்திலே இல்லை. Today we have spiritual leaders to celebrate birthdays. They are very happy celebrating birthdays, spiritual leaders. இன்றைக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுவதிலே அதிக சந்தோஷமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய தலைவர்கள். I am not against that. I am not speaking against that. That is you do according to your freedom, but you have great joy in celebrating those things. அதை குறித்து நான் எதிரானவன் அல்ல. அதை செய்வதற்கு உங்களுக்கு நிச்சயமாய் சுதந்திரம் உண்டு. ஆனால் அதை நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். But the question is, how many times did you stop a young man or a young woman or a child of God who is spiritually degrading and asked him, my dear brother, my dear sister, what happened to you? ஆனால் ஒரு இளைய சகோதரனோ இளைய சகோதரியோ கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்ன ஆயிற்று என்று எத்தனை முறை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்? We are noting down birthdays
We are noting down marriage days. We are noting down all other days and we are sending SMS. Oh, what a wonderful Christian life. But are we noting down the spiritual degradation and taking steps, necessary step to correct them? நாம் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை எல்லாம் குறித்து வைத்து அவர்களுக்கு வாழ்த்து செய்தியை அனுப்புகின்றோம். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை கவனித்து அதை நாம் நிறுத்த முயற்சி செய்கின்றோமா? This was a question God asked me when I was meditating this portion. இந்த பகுதியை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னிடத்திலே கேட்ட கேள்வி இதுதான். How many people could you stop from going away? எத்தனை நபர்களை, எத்தனை மனிதர்களை அவிதமாய் பின்வாங்கி செல்லுகிறவர்களை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும்? Nehemiah stopped them, asked them and prepared them, prayed with them and went back to Jerusalem. நெகேமியா அவர்களை தடுத்து நிறுத்தினான், அவர்களோட பேசினான், அவர்களோட கூட ஜெபித்தான், மறுபடியுமாய் எருசலேமுக்கு திரும்பி சென்றான். Here is a family spiritually going down from Bethlehem to Moab. இங்கே ஒரு குடும்பத்தார் அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே கீழாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பெத்லகேமிலிருந்து மோவாபிற்கு சென்றார்கள். You know what happened? We know the story. I am not coming to detail of that. அது அங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். நான் அதை விரிவாய் சொல்ல வேண்டியதில்லை. Here only Naomi was left alone. இங்கே நகோமி மாத்திரமே தனியாய் விடப்பட்டாள். They went as 4 members of the family. Now only 1 member is alive. அவர்கள் குடும்பமாய் 4 பேராய் சென்றார்கள். இப்பொழுது ஒரு நபர் மாத்திரமே தனித்திருக்கின்றார். Only 10 years. 10 வருடங்கள் தான் ஆயிற்று. Husband she lost, son she lost. கணவனை அவள் இழந்தாள், மகன்களை இழந்தாள். Double judgment happened to her. இரட்டைத்தனையான நியாயம் அவள் மேல் விழுந்தது. Look at Isaiah chapter 47. ஏசாயா 47ஆம் அதிகாரம் verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். Isaiah 47 verse 9. ஏசாயா 47 9ஆம் வசனம். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். Also read 51 verse 19. 51ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? These 2 things happened to you. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. She lost her husband, she lost her children. அவள் தன்னுடைய கணவனை இழந்தாள், தன்னுடைய குமாரரையும் இழந்தாள். You know what was the condition? See 51 verse 19. Who will mourn for you? உனக்காக பரிதபிக்கிறவன் யார் என்று ஏசாயா 51:19 வாசிக்கிறோம். Nobody is there to mourn for Naomi and family because they are in Moab. அங்கே ஒருவரும் நகோமிக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அங்கே மோவாபிலே இருக்கின்றார்கள். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, God is doing something. God is doing some different works in our days. கர்த்தர் நம்முடைய நாட்களிலே மிக வித்தியாசமான சில கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். Look at the book of Habakkuk. ஆபகுக்கினுடைய புத்தகம் Chapter 1 verse 5. அதனுடைய முதல் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். See here, I am doing something in your days and you would not believe it. நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். You know what was that? அதனுடைய அர்த்தம் என்ன? Babylonians came and destroyed Jerusalem. பாபிலோனியர்கள் வந்து எருசலேமை அழித்து போட்டார்கள். You know what? It is an unbelievable thing. ஏன் அது நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கிறது? More wicked people coming and destroying less wicked people. மிக அதிகமான துன்மார்க்கம் செய்கிறவர்கள் கொஞ்சமாய் துன்மார்க்கத்திலே வாழ்கிறவர்களை வந்து
அங்கே சங்கரித்து போடுகிறார்கள். And let me put it like that. God has permitted more wicked people to destroy his people. கர்த்தர் இதற்கு அனுமதித்திருக்கிறார். மிகவும் கொடுமையானவர்கள், துன்மார்க்கமானவர்கள் வந்து தம்முடைய ஜனங்களை அழித்து போடும்படியாய் அனுமதித்திருக்கிறார். God said to Habakkuk, I am doing something marvelous in your days. You cannot believe that. ஆபகுக்கின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய நாட்களிலே ஆச்சரியமான ஒரு காரியத்தை, பிரமிப்பான ஒன்றை நான் செய்வேன், உன்னால் அதை நம்பவும் முடியாது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, God is doing something marvelous in our days. கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். We are unable to believe that. அவைகளை நம்மால் நம்ப கூட முடியவில்லை. Lord Jesus Christ said to Simon Peter, கர்த்தர் சீமோன் பேதுருவினிடத்திலே இப்படி சொன்னார், Satan asked me permission to flew away like the chaff. சாத்தான் சுலவினாலே உன்னை புடைக்கும்படியாகி அவ்விதமாய் என்னிடத்திலே அனுமதி கேட்டான். But I did not give permission. நான் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. But I believe these days God has given permission to Satan. ஆனால் இந்த நாட்களிலே சாத்தானுக்கு அவ்விதமான அனுமதியை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். You know why? ஏன் தெரியுமா? You and me are the reason. நீங்களும் நானும் தான் அதற்கு காரணமாய் இருக்கின்றோம். You and me are the reason. நீங்களும் நானும் தான் அதற்கு காரணம். We have left the Lord and we have gone to Moab. நாம் கர்த்தரை விட்டுவிட்டு மோவாபிற்கு நேராய் சென்றிருக்கின்றோம். May not be immorality and idolatry like the book of Judges. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே இருக்கிறது போல விக்கிரக வணக்கமும் விபசாரமும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். But we who are called by God's name are going down to Moab. ஆனால் தேவனுடைய பெயரினாலே அழைக்கப்படுகிற நாம் மோவாபுக்கு நேராய் கீழாய் சென்று கொண்டிருக்கிறோம். They just want to go. It is written there they want to sojourn. அவர்கள் பிரயாணமாய் செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று அங்கே எழுதி இருக்கிறது. You know what is the meaning of sojourn? Just to go and come back for some time. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் பிரயாணமாய் சென்று அங்கே மறுபடியுமாய் திரும்பி வர வேண்டும் என்றுதான் சென்றார்கள். But they lived there 10 years. ஆனால் அங்கே 10 வருடம் அவர்கள் அங்கே வசித்தார்கள். Even after Naomi lost her husband, she did not come back. நகோமி தன்னுடைய கணவனை இழந்த போதும் கூட அவள் திரும்பி வரவில்லை. Then she lost her two sons. அவள் தன்னுடைய 2 குமாரரையும் அங்கே இழந்து போனாள். Then only she understood it is a time to come back. அப்பொழுதுதான் இது திரும்பி வர வேண்டிய நேரம் என்று அவள் புரிந்து கொண்டாள். My dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, so many of our dear ones are taken to home. நமக்கு பிரியமானவர்கள் அநேகர் அவர்கள் தேவராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். No need to worry about them. They are taken to more better place. அவர்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. மிகவும் சிறந்த இடத்திற்கு தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். Yes, humanly speaking, we have sorrow and problems like that. மனிதர்கள் நாம் இப்படி நினைப்போம் என்று சொன்னால் ஒருவேளை அதை குறித்து நமக்கு துக்கமும் வருத்தமும் இருக்கலாம். But Shalutinayanansar, before his dismissal from the earth, just 1 week before, he asked that very relevant question. Sorry, brother. Shalutinayan uncle, before his death, 1 week before his death, he asked in that funeral a very relevant question. சகோதரர் சாலுட்டினைனன் அவர்கள் தான் மரித்து போவதற்கு 1 வாரத்துக்கு முன்பதாக மிகவும் சம்பந்தமான ஒரு அருமையான கேள்வியை ஒரு அடக்க ஆராதனையிலே வைத்து அவர் கேட்டார். It is not who passed away, it is a question that you and me should ask, why I am left behind. இன்றைக்கு யார் மரித்து இருக்கிறார்கள் என்பது முக்கியமான கேள்வி அல்ல. நீங்களும் நானும் ஏன் இன்னும் உயிரோடே கூட இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று அவர் கேட்டார். That is the lesson I learned from Naomi. இந்த பாடத்தை தான் நகோமியினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். When her 2 sons passed away, she did not complain against God. அங்கே தன்னுடைய கணவனும் தன்னுடைய 2 குமாரரும் மரித்து போன பொழுது தேவனுக்கு எதிராய் அவள் குற்றஞ்சாட்டவில்லை. She did not question God. God, why did you do this? தேவனை கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, ஏன் இதை நீர் செய்தீர் என்று அவள் கேட்கவில்லை. She did not curse God. தேவனை அவள் சபிக்கவில்லை. She understood, why did God made me alive today? I have to go back to Bethlehem.
அவள் ஏன் இன்னும் கர்த்தர் என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார், நான் பெத்லகேமுக்கு திரும்பி செல்ல வேண்டியதா இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். God had a purpose in making Naomi alive. Is not just she go back to Bethlehem, but to also to bring Ruth back to Bethlehem. Ruth to Bethlehem. அங்கே நகோமி தான் ஜீவனோட இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அங்கே தான் பெத்லகேமுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ரூத்தையும் அங்கே பெத்லகேமுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, God brought her sin into her remembrance. கர்த்தர் தன்னுடைய பாவங்களை அவளுடைய ஞாபகத்திலே கொண்டு வந்தார். Look at 1 Kings chapter 17 and verse 18. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். Here we know that that widow was complaining against Elijah. இங்கே இந்த விதவை எலியாவுக்கு எதிராய் அவள் அங்கே குற்றம் சுமத்துகிறதை பார்க்கின்றோம். Did you come to remind my sin? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா என்னிடத்தில் வந்தீர்? Yes, God has sent, God is doing something in our lives to make us remember our sins. கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதை செய்கின்றார். Naomi remembered her sins. நகோமி தன்னுடைய பாவங்களை அவள் நினைத்து பார்த்தாள். And she was ready to go back to Bethlehem. பெத்லகேமுக்கு திரும்பி செல்வதற்கு அவள் ஆயத்தப்பட்டாள். You know why God made her still alive? ஏன் இன்னும் அவளை ஜீவனோட கர்த்தர் வைத்திருந்தார் என்று தெரியுமா? Not to go back to Bethlehem empty-handed, but to take Ruth back to Bethlehem. பெத்லகேமுக்கு வெறுங்கையாக திரும்பி செல்வதற்காக அல்ல, தன்னோட கூட ரூத்தையும் அழைத்து செல்லும்படியாய் அவளை வைத்திருந்தார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, if during this pandemic, after this pandemic, if we are kept alive, இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் இதற்கு பின்பதாகவும் நாம் உயிரோடே காக்கப்படுவோம் என்று சொன்னால், God has a purpose with your life and my life. உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவனிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை உடையவராயிருக்கின்றார். Not to stay in Moab and die there. மோவாபிலே தானே சஞ்சரித்து அங்கே தங்கி இருந்து அங்கேயே மரித்து போவது அல்ல அது, but to repent and come back to God's house. மனம் திரும்பி தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும். Not only that, to bring back, to bring many people from Moab to the house of God. அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை மோவாபிலிருந்து கூட்டிக் கொண்டு தேவனுடைய வீட்டிற்கு வந்து சேர வேண்டும். Look at the decision Ruth has taken. ரூத் எடுத்ததான முடிவை, தீர்மானத்தை பாருங்கள். Look at verse 16. 16ஆம் வசனம். There we can ரூத் see Ruth is telling, I will not leave you or turn back following you. I will follow. I will go where you go. ரூத் இப்படி சொல்லுகின்றால், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். Okay, first decision to go with Naomi, to travel with Naomi. முதல் தீர்மானம் என்ன? நகோமியோட கூட வருதல், நகோமியோட கூட பிரயாணம் பண்ணுதல், அதை தீர்மானமாய் எடுத்தாள். Second, look at there, to lodge, to live with Naomi, dwell wherever she live. இரண்டாவது தீர்மானம் என்ன? நகோமி தங்குகிற இடத்திலே தானும் தங்குவதாய் அவர் தீர்மானித்தாள். And third thing, see here, your people will be my people, to identify with Naomi. மூன்றாவது அவள் எடுத்த தீர்மானம் என்ன? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நகோமியோட கூட அவள் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டாள். Fourth one, see, your God will be my God, to believe with Naomi. நான்காவது அவள் எடுத்த தீர்மானம் என்ன? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நகோமியுடைய நம்பிக்கையை தன்னுடைய நம்பிக்கையாய் அவள் கொண்டாள். Look at verse 17, to die with Naomi, to take her hope. 17ஆம் வசனத்திலே, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து நகோமியோட கூட தானும் மரணித்து அவளுடைய நம்பிக்கையை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருந்தாள். See, this is called as the salvation experience in the New Testament. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ரட்சிப்பின் அனுபவமாய் இதுதானே சொல்லப்படுகிறது. See, leaving the place with Naomi.
நகோமியோட கூட தான் இருந்த இடத்தை விட்டுவிட்டு வந்தாள். living with Naomi, நகோமியோட கூட அவள் வாழ்ந்தாள். identifying with Naomi, அவளோட கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாள். believing with Naomi, நகோமியோட கூட அவள் நம்பிக்கையுடையவளாய் இருந்தாள். die in faith with Naomi. அங்கே விசுவாசத்தோட கூட நகோமியோட மரித்தாள். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, the question is, God has made us alive to bring people to this faith like Naomi. இங்கே நமக்கு முன்பதாக இருக்கிற கேள்வி என்னவென்றால், கர்த்தர் நம்மை உயிரோட வைத்திருக்கிறது என்னதற்கென்றால், இங்கே நகோமியை போல ஜனங்களை இதோ விசுவாசத்திற்கு நேராய் நம்முடைய விசுவாசத்தோட கொண்டு வரும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். Before I close, let me mention one more thing and close. நான் முடிப்பதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். When Naomi came back to Bethlehem, நகோமி பெத்லகேமுக்கு திரும்பி வந்த பொழுது they all called, oh, Naomi came back. அங்கே எல்லோரும் நகோமி திரும்பி வந்தாள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு பேசிக் கொண்டார்கள். Naomi said, I am no more Naomi, I am Mara, call me Mara. நகோமி, என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாமல் என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் என்று அவள் சொன்னாள். He was ready to confess her sin before people. ஜனங்களுக்கு முன்பதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட அவள் ஆயத்தமாயிருந்தாள். That is another reason God has made us alive. இன்னொரு காரணம், கர்த்தர் நம்மை உயிரோட வைத்திருப்பதற்கு அதுதான் காரணமாயிருக்கிறது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, let us confess our secret sins, நம்முடைய ரகசிய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம், so that God may use us to bring many people unto this everlasting hope. இந்த நித்திய நம்பிக்கைக்கு நேராய் அநேக ஜனங்களை வழிநடத்த அப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். That is the message Samuel is giving through this book. இந்த புத்தகத்தின் மூலமாய் சாமுவேல் சொல்லுகின்ற செய்தி அதுவாய்த்தான் இருக்கிறது. You and me are today standing in the place of Naomi. இன்றைக்கு நீங்களும் நானும் நகோமியினுடைய இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். We are kept alive in the days of this pandemic. இந்த பெருந்தொற்றின் நாட்களிலே நாம் ஜீவனோட இன்னும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். Let's come back to the Lord. நாம் கர்த்தரிடத்திலே திரும்பி வருவோம். God has made us alive to remember our sins. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நினைத்து பார்க்கும்படியாய் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். God has made us alive to confess our sins. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். Lord has made us alive to come back to the Lord. தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே திரும்பி வரும்படியாய் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். God has made us alive to fulfill his purposes in bringing many Ruth to the house of God. அநேக ரூத்களை கர்த்தருடைய வீட்டிற்கு நேராய் நாம் கொண்டு செல்லவோம் என்கிற காரணத்திற்காக நம்மை உயிரோட அவர் வைத்திருக்கிறார். In those days people did as they like. அந்த நாட்களிலே அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். Are you still doing what we like? இன்னும் நாம் விரும்புகிறபடியாய் நமக்கு சரியாய் தோன்றுகிறபடியாய் செய்து கொண்டிருக்கிறோமா? Or are we doing what the Lord likes? அல்லதென்றால் கர்த்தர் விரும்புகிறபடியாய் அவர் பார்வைக்கு சரியானபடியாய் நாம் செய்கின்றோமா? Let's examine our lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். May the Lord bless us by these words. இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Praise be to God. A very good another Bible study we had this evening time by the grace of God. We have seen various points. What is the reason for such things to happen, or whenever we are going through anything, we have to ask ourselves and others, what is the reason behind this? Is there anything God wants to talk to us? Then there will be definitely an answer from the word of God. Many are lukewarm and they have gone back slowly to the Moab state. They have gone back slowly from the spiritual goodness earlier days back to the slowly eroding themselves to the backsliding way. So God is doing something for us to realize what we are doing is not correct. Let us collectively come to individually and collectively confess
Lord, we have done wrong things against you, and come to the point of understanding the crux of the situation. Confess. That is the most important. Nehemiah, when he knew that the Lord had brought a very bad situation to the disobedient Israelites, he, in the first chapter, when he prayed, he confessed to the Lord, including himself. Nehemiah placed himself also there. Me and the Israelites, we did sin against you. So, are we in that kind of manner, state of mind, able to humble ourselves before the Almighty God? And we should do that definitely. We have left God, and as I said, in a spiritual degradation. Now, even if we have had been like that, there is another reason for us to importantly not only confess, but bring as many people as from that already those who are in that going towards the hellfire. We have to bring as many souls as possible to that kind of life that God wants them to enjoy, that is the eternal life. So Naomi went to Moab. That was a mistake by Elimelech and his family. Naomi lost her husband and the two sons. Then what happened? Naomi didn't come back alone. She was quite famous in that place in Bethlehem. And there she brings another woman along with, young woman along with her, that is Ruth. And we see that Ruth cling to her. That is because of the faith of Naomi. We have to understand what is the state of our faith. Is it little faith, mediocre faith, or great faith? The Lord Jesus Christ described this many times. O ye of little faith. And sometimes he had definitely said like this to the centurion and the Canaanite woman, oh, great faith, great is your faith. So what kind of faith do we have these days so that we can bring as many from that eternal fire into the living eternal life? That is something, a question we should ask ourselves. The salvation that we can give to others, we should try to emulate the Lord God in Christ Jesus and many of the apostles, what they did, so that though we may not come to that stature, at least do something as we are left behind. Those who see our faith should not leave us. They should live with us. They should identify themselves with Christ, and they should believe in the Lord, and they should have a dying faith for God. See, that is something which is we can be able to do if we believe in the Lord in the true manner. Let us prayerfully go into this matter, into the situations as we are going through a tough times. May God enable us. God will definitely enable us to do if we are true in this nature. We praise God for the message that has come very strongly to us. I thank personally Evangelist Manoj Matthew from Abu Dhabi for bringing this message, especially taking this topic, choosing this topic in this time, very apt topic, suitable topic. We praise God. Thank you, Evangelist Manoj Matthew from Abu Dhabi. Thank you very much once again from our assembly and deep down our hearts, and from all the participants, behalf of all the participants, we praise God for what God is doing through you. Now also, we thank Brother Samuel Martin. He is always ready to translate, and we praise God for his enthusiasm and for his coming into the Kodambakkam Zoom Bible study meeting and taking it as an important assignment. Every time when I call him, may the blessed Lord be with him and his family, and the assembly where he's in fellowship with, Bethel Assembly in Pondicherry. We praise God for him. Also, we thank for my family, for them singing, to see Doreen and Darren. May the good Lord be with them. And above all, I thank God in each one of you
for what he is doing. Every one of you have come to get something treasure from the word of God. And I'm sure you would have got more than gold and silver this evening time. And your hearts would be rejoicing. May the blessed Lord be with each one of you as he has been all through your life. May the good Lord be with you this day also and throughout this week. And always may the good Lord enable you to learn more in the coming days. We thank you, each one of you, for being with us and listening to the word. Definitely, God will do greater things in your life. Thank you for your prayers and thank you for your presence. May the blessed Lord be with you all. Now, we are closing the meeting with a word of prayer. For the closing prayer, I request from Karaikudi, our dear elder, Dr. Nagarajan Velu, the elder of the assembly at Karaikudi, to close in the meeting with a word of prayer. Over to Karaikudi, Dr. Nagarajan Velu. Praise Lord, brother. Praise the Lord. Yes, brother. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளினுடைய மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த மிகவும் கடுமையான ஆண்டவரே, இந்த பேண்டமிக் பீரியட்ல ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, ஆனால் எல்லா காலங்களிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன், உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் காத்து கொண்டு வருகிறீர். அதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கோடம்பாக்கம் ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாய் நாங்கள் கேட்ட அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அபுதாபியிலிருந்து அருமையான சகோதரன் மனோஜ் அவர்களை நீர் பயன்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் நகோமியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே பல கோணங்களிலே எங்களோடு கூட அவர்கள் பேசின அந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நகோமியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மாறாள் என்று சொல்லி ஆண்டவரே கசப்பு என்று சொல்லக்கூடிய நிலைமையில அவருடைய வாழ்க்கை இனிமையானவள் கசப்பாக மாற்றப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்திற்கும் அதற்கு காரணம் உண்டு. ஆண்டவரே, எங்களை சரியாக நீர் வணைந்து கொண்டு வருவதற்காக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வருகிறீர். இருப்பினும் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய சித்தத்தை நீர் ஆண்டவரே நீர் நிறைவேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பார்க்கும்போது ரூத்தை ஆண்டவரே மோவாபிய தேசத்திலிருந்து ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்தை கொண்டு வரும்படியாக ரூத்தின் மூலமாய் ஆண்டவரே அங்கு தாவீதின் சந்ததி அன்று வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நோக்கத்தோடு கூட காரியங்களை ஆண்டவரே நீ செய்யக்கூடியவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கன்ஃபெஷனை குறித்து நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் செய்த எங்கள் ரகசிய பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை அறிக்கையிடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. அதன் மூலமாய் கர்த்தாவே, நாங்கள் மீண்டும் உம்மோடு கூட ஒப்புரவாகி ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். அருமையான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட அருமையான காரியங்களை எண்ணி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல ஆண்டவர் இடங்களிலிருந்து இந்த இணைப்பில இருந்து உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். செய்தியை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கொடுத்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். உங்களுடைய தாசனை எடுத்து வல்லமையா பயன்படுத்தும். ஆண்டவர் மூலமா கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய ஊழியங்களையும் திருவுள்ள கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து சகோதரர் மனோஜ் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். செய்தி எங்களிடத்துல ஆண்டவரே தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்த அருமையான தம்பி சாமியலுக்காக ஸ்தோத்திரம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் அவரோடு கிருபை கூட இருக்கவும் தொடர்ந்து உள்ளத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் அவர் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் இருந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். பல பிரயாசங்கள் மத்தியிலே தொடர்ந்து ஆண்டவரே ஓராண்டு காலமாக அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் ஒரு கமிட்டடாக இந்த ஊழியத்தில் அவர்கள் ஆண்டவரே செயல்பட்டு வருவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். அநேகரமா எண்ணற்ற பேருக்கு இது பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. அருமையான சகோதரன் குடும்பத்தாரையும் இன்றைய அருமையான பாடல் பாடின ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சி தரக்கூடிய அருமையான பாடல் குடும்பத்தாருக்காக நாங்கள் துதிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களில நாங்கள் உங்களுக்கு பிரியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கோவிட்னால அநேகர் மறுத்திருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் குணப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ பத்திரமாய் பாதுகாத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டல் செய்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Thank you, Brother Nagarajan Velu, the elder of Karaikudi Assembly, for the prayer. Now we are closing the Bible study meeting with this. We thank all of you for joining in, and may the blessed Lord be with each one of us. And we shall, God willing, see on all of you on May 10th, the Monday. That will be the unofficial 1 year of the Kodambakam Zoom Bible study meeting since it started. And then the next day will be the official, May 11th, from when we started on the Zoom platform. And we praise God that it was recorded. And now it is 1 year, going to be 1 year, God willing. Till then, let us bear each one of us in prayers. And if there is any mistakes, correct ourselves. And then we shall give glory to be a glorified witness for God. Thank you all for joining in. We shall, God willing, see next Monday at 6:45. Till then, may the blessed Lord be with each one of you. God bless.